கர்த்தராகிய இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாடுகளில் தேவனுடைய வார்த்தைகளுமாய் கர்த்தரோடு கூட ஆயிருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாடுகளில் அநேகாயிரம் மக்கள் ஜபத்தோட உபவாசத்தோட கர்த்தருடைய பாதத்தில் ஆயிருக்கும் போது நாமும் கர்த்தரோடு கூட ஆயிருந்த தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க ஜபிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். நாம் ஜபிக்கலாம். ஆண்டவரே, நாடுகளில் உமது தெய்வ பிரசனத்தால் நீரங்களை நிரப்பி நீரங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு வேதத்தை தியானிக்க, வேதத்தை படிக்க இவ்வளவு நேரம் நீர் கொடுத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அப்பா, யாரெல்லாம் இந்த கூகுள் மீட்டில் கடந்து வந்திருக்குதோ எல்லா மக்களையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். வர வேண்டிய எல்லா மக்களையும் நீர் கர்த்தாவே உடனடி இதில் பிரவேசிக்க நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவரே, உமது வல்லமை, உமது பிரசனம், உமது தெய்வீக சாநித்தியம் எங்களோடு கூட இருக்குதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வசனங்கள் தியானிக்கும் போது நீரே எங்களோடு பேசும். நீர் எங்கள் மத்தியில் இருக்கிற தேவன், ஒருபோதும் கைவிடாதே எங்களை வழி நடத்துதவராய், ஒருபோதும் கைவிடாதே எங்களை நேசிக்கிற தேவனாய், ஒருபோதும் தள்ளிவிடாதிருக்கிற தேவனாய், எங்களை தோல்வியில் சுமக்குதவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளுகளில் அப்பா எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்து அபிஷேகத்தால் நிரப்பும். கர்த்தரோட வல்லமை இப்போ ஓரோ மக்கள் மேல் இறங்கி வரப்படட்டும். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறேன், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறேன். தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிற தேவன், எங்களை பலப்படுத்துதவராய், எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உமது பிரசனத்தால் நிரப்பும், உமது தெய்வீக பிரசனத்தால் நிரப்பும். எல்லா எதிர் சக்திகள், எல்லா பலவீனர்கள், அந்தகாரத்தின் கிரியைகள், வியாதிகள், பலவீனர்கள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறுதற்காக ஸ்தோத்திரம். நீரே பரிசுத்தராய் கூட இரு, இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நாளுகளில் யோவான் 10ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனம் நான் வாசிக்கல. ஞானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். இந்த நாளுகளில் தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல மேய்ப்பராய் இருக்கிற இயேசு, அவர் தன் ஜீவனை ஆடுகளுக்காய் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் சரீரமாகி வரும்போது, அவர் இந்த உலகத்தில் அதை மனிதனாய் இந்த உலகத்தில் பிறக்கும் போதே அவருக்கு தெரியும் தேவன் அதை இந்த வானத்திலிருந்து ஏன் என்னை அனுப்பி இருக்கிறார் என்றும், இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களை விடுவிக்க வேண்டி இருக்கிறார் என்றும் இயேசுவுக்கு தெரியும். தன் ஜீவனை கொடுக்க வேண்டி வரும் என்றும், இந்த உலகத்தில் அநேக பாடுகள் ஏற்றெடுக்க வேண்டும் என்றும் தெரிந்து இயேசு இந்த உலகத்தில் கடந்து வருகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, ஞானே நல்ல மேய்ப்பர் என்று இயேசு சொல்லுகிறார். அவர் நம்மை மேய்க்கிறவராய், அவர் நம்மை நடத்துதவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய், அவர் நம்மோடு கூட அதை வழி நடத்துகிறார். நம்மை வழி நடத்துத ஒரு கர்த்தராய் கூட இருக்கிறார். அவர் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பன் உண்டு. அவர் இயேசு. இந்த நாடுகளில் கர்த்தர் பிள்ளைகள் அநேகம் அதை கூலிக்காராய் இருக்கிற மேய்ப்பர்களை நாம் பார்க்கிறார். கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறார் என்று அந்த 12ஆம் வசனம் வாசிக்கும் போது தெரியுதா. இங்கே கூலியால் ஓனாய் வருவதை பார்த்து அதை கண்டு அவங்க ஆடுகளை விட்டுட்டு ஓடி விடுகிறார். இங்கே கூலியால் என்றால் அது அவனுக்கு சொந்தமான ஆடுகள் அல்ல. அது இறந்தால் என்ன, எப்படி போனால் என்ன, எப்படி இருந்தால் என்னன்னு சொல்லி அவனுடைய தன் ஜீவனையே பார்த்து பாதுகாத்து அவன் ஆடுகளை விட்டுட்டு ஓடி விடுகிறார். இந்த மாதிரி ஊழியத்திலும் அநேகம் அதை மக்கள் இருக்கிறார்.
அநேக மேய்ப்பர்கள் இருக்கிறார். தன் ஜனத்தை மேய்க்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஆடுகளை விட்டு அவங்க ஓடி விடுறது. ஒரு பிரச்சனை வரும்போது, அதை ஒரு கண்ணுநீரான சூழ்நிலை வரும்போது அதை விட்டு ஓடி விடுறதை நாம் பார்க்கிறார். கூலியால் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறார். ஆடுகளை விட்டுட்டு ஓடி போகுதா அதே கூலியால். அதே இயேசு அப்படிப்பட்ட ஒரு கூலியாளாய் இருந்தது அல்ல. இயேசு தனிக்க தெரிந்து அதே அவங்களுடைய எல்லா ஆடுகளையும், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆடுகளையும், சர்வ ஜனத்தையும் அதை ரட்சிப்பதற்காக, விடுவிக்கிறதுக்காக, தன் ஜீவனையே கொடுத்து அதை பாதுகாக்கிறதுக்காக அதை இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த நாடுகளில் ஊழியர்களாய் இருக்கிற நாம் ஒரு பிள்ளைகளும் ஓநாயை பார்த்து பயப்பட்டு, சாத்தானை பார்த்து பயப்பட்டு ஓடி விடுறவங்களாயிட்டல்ல, நாம் எதிர்த்து நின்று போராடி ஜெபிக்கிறவங்களாய், கர்த்தரோடு கூட இருக்கிற பிள்ளைகளாய் இருக்கும் போது நம் குடும்பத்திலே பிரச்சனைகள் மாற்றப்படும். நம் குடும்பத்திலே எல்லா கவலைகள் மாற்றப்படும். நமக்கு ஒரு விடுதல் உண்டாகப்படும். கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாள்கள் ஓநாயை பார்த்து பயப்பட்டு ஓடுத ஒரு கூலியால் போல இயேசு வந்தது அல்ல. இந்த நாடுகள் உன்னையும் என்னையும் உலகத்திலே சர்வ மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக, அதை விடுவிக்கிறதுக்காக, தன் ஜீவனையே கொடுத்து விலக்கி நம்மை வாங்குவதற்காக அவர் வந்திருக்கிறார். இந்த கூலியால் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? அவங்களுக்கு இந்த ஆடுகள் சொந்தமல்லாததாய் இருக்கிறார். அவங்களுக்கு அதை மேய்ப்பர்கள் இராத அங்கே இருக்குதா ஒரு சூழ்நிலை உண்டாகிறார். மேய்ப்பராய் இல்லைன்னாலும் அவங்களுக்கு கூலி கிடைக்கணும். அவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முன்னாடி போனோம். ஆடுகளை பாதுகாத்தா என்ன, பாதுகாத்துல என்ன சொல்லி இருக்கும். இன்னைக்கு சபைகளில் அநேகம் மேய்ப்பர்கள், ஊழியக்கார் இந்த நாடுகளில் இருக்கிறார். அவங்களுக்கு அதே கூலியாளாய் இருக்கிற அநேக ஆயிரங்கள் உண்டு. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனை வரும்போது அந்த ஆடுகளை விட்டு ஓடி போகுதவங்களும் இருக்கிறார். இந்த நாடுகளில் இயேசு நம்ம விட்டு ஓடி போகிற தேவன் அல்ல, நமக்காக ஜீவனை கொடுக்கிறவராய், உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கு ஞானே நல்ல மேய்ப்பர், பிதா என்னை அதை அறிந்திருக்கிறது போலவும், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளையும் அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அதே நானே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்று இயேசு உயிரோடு இந்த உலகத்தில் இருக்கும் போது சொல்லுகிறார். ஞானே நல்ல மேய்ப்பர், பிதா என்னை அனுப்பினது போல, பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, பிதா எப்படி என்னை அறிந்திருக்குதோ அதே நான் அதே பிதாவை எப்படி அறிந்திருக்குதோ அதே மாதிரி நான் என்னுடையவைகளையும் அறிந்திருக்கிறார். ஞானும் நீங்களும் இந்த உலகத்தில் ஆயிருக்கிற ஒவ்வொரு மக்களும் கர்த்தருடையவைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறார். இயேசுவினுடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் நம்மை தெரிந்த தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை தெரிந்த தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை அறிகிற ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறது. கர்த்தர் பிள்ளைகளை, இந்த நாடுகளில் இயேசு உன்னை அறிகிறார். இயேசு உன்னை அறிகிறார். இயேசு உன்னை தெரிந்தவராய் இருக்கிறது. இந்த நாடுகளில் அதை என்னையும் உங்களையும் கர்த்தர் அறிந்தவராய் இருக்கிறது. என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்தவராய் இருக்கிறார். எப்படி அதை இயேசு பிதாவை தெரியுதோ, பிதாவான தேவன் எப்படி இயேசுவை தெரியுதோ அதே மாதிரி என்னையும் உங்களையும் அறிந்த ஒரு தேவன் உண்டு. அதை இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார். அதை ஞானும் உங்களை அறிந்திருக்கிறார், என்னுடையவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். அதே இந்த நாடுகளில் நம்மை தெரிந்த ஒரு தேவன் உண்டு. அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 10 அந்த 26 வசனம் வாசிக்கும் போது, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளியாக்கப்படாத மறைப்பொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. இங்கு தேவனுக்கு முன்பாக அறியப்படாத இருக்கிற ரகசியம் எதுவுமே இல்லை.
தேவனுக்கு முன்பாக வெளிப்படாத இருக்கிற மறைப்பொருளான விஷயங்களும் இல்லை. தேவனுக்கு முன்பாக எல்லாம் அதை தெரியுதா, தேவன் தெரிந்தவராய் இருக்கிறார். என்னையும் உன்னையும் பார்க்குத ஒரு தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு இருளிலேயே சொல்லுகிறது, நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். இருளிலே நான் உங்களுக்கு சொல்லுறது, நீங்க வெளிச்சத்திலே சொல்லுங்கள். அநேக மக்களுக்கு அந்த வெளிச்சத்தில் சொல்லப்படுற வார்த்தைகள் அநேக மக்களுக்குள்ளே வந்து சேரப்படும். அநேக மக்களுக்குள்ளே அந்த வார்த்தை வந்து சேரப்படும். இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அதே ஞானி நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். ஞானி நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பர் அதை ஆடுகளை நடத்துதவராய் இருக்கிறது. நல்ல மேய்ப்பர் ஆடுகளை நடத்துதவராய் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளுகளில் தேவனுடைய வார்த்தை நாம் பார்க்கும்போது அதை இயேசு அதை நம்மோடு சொல்லுகிறார். ஞான் பிதாவை அறிந்திருக்கிறது போல, அதை ஞான் பிதாவை அறிந்தது போல, பிதாவை என்னை அறிந்தது போல, அதை ஞான் உங்களையும் அறிந்திருக்கிறார். அதை ஞான் உங்களுக்கு இருளிலே சொல்லியது நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலேயே கேட்கிறது நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். நாம் காதுகளில் கேட்கிற வசனங்கள் நம் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணப்படட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாடுகளில் நானே நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லிய ஒரு உண்மையான இயேசு நமக்கு இருக்கிறார். அவர் உண்மையாய் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். இதையும் உங்களையும் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகளில், அதை இந்த உலகத்தில் நாம் இருளில் ஆயிருந்த சூழ்நிலைகளில், நாம் எந்தெந்த இடத்தில் அதை ஒடுக்கப்பட்டிருந்தோம், அதை எங்கெல்லாம் நாம் வளர முடியாது இருந்தோம், அந்த நேரத்தில் எல்லாம் இயேசு நமக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறவரா, இயேசு நம்மை வழி நடத்துகிறவராய், இயேசு நம்மை அதை முன்மோட்டு கொண்டு வருகிறவராய் நம்மோடு கூட இருந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நாடுகளில் அதை நல்ல மேய்ப்பராய் இருக்கிற கிறிஸ்து, அவரை நாம் புரியட்டும். அதே இந்த நாடுகளிலும் இயேசு நம்மை வழி நடத்துகிறவராய் நம்மோடு கூட உண்டு. நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த கூகுள் மீட்டில் அப்பா அநேக மக்கள் கடந்து வர வேண்டி இருக்கிற மக்கள் உண்டு. அவங்களை எல்லாம் கர்த்தரை உன்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நாளைக்கு கர்த்தரை இதே நேரத்தில் நடக்கிற இந்த ஜபத்தில் எல்லா மக்களும் வந்து சேர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அப்பா கலந்து கொண்டிருக்கிற எல்லா பிரதர்மார்க்காய் சிஸ்டர்மார்க்காய் ஜெபிக்கிறேன். எல்லாவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நாளுகளில் ஒரு விடுதல் உண்டாக நீர் கிருபை செய்யும். நாளுகளில் ஒரு உயர்ச்சி உண்டாக கிருபை செய்யும். அநேக கிராமங்களில் இருந்து அநேக மக்கள் தேவமே இந்த வசனங்கள் கேட்க வாஞ்சையோட அதை வரதுக்காக இருக்கப்படும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி தேவமே ஆப்ஸுகளில் வரப்படுறதுக்கான புத்தியும் ஞானத்தையும் கொண்டு நிரப்பும் அப்பா. அவங்க வரப்பட ஆந்திராவில் இருந்து தேவே சென்னை பகுதியிலிருந்து அநேகம் தேசங்களிலிருந்து கர்த்தாவே இதில் தெய்வமே வர வேண்டி இருக்கிற மக்கள் உண்டு. அவங்களை எல்லாம் நாளைக்கு கூட்டி வருத்ததுக்காக சோதரம். இன்னைக்கப்பா உலகத்துக்காக, எங்கள் தேசத்துக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஒரு விடுதல் உள்ள மக்களாயிருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. நல்ல மேய்ப்பராயிருக்கிற கிறிஸ்துவை பின்பற்ற, எங்களுக்காக உயிரை கொடுத்த, எங்களுக்காக ஜீவனை கொடுத்த நல்ல தகப்பனுக்கு பின்னாலே நாங்கள் செல்லப்பட நீர் கிருபை செய்ததுக்காக சோதரம். இப்போ ஒரு விசேஷமான வல்லமை நம்மேல் ஊற்றப்படுகிறார். தேவ பிரசன்னம் இப்போது இறங்கப்படுகிறார். ஒரு தெய்வீக விடுதலை இப்போது இறங்கப்படுகிறார். கர்த்தரே, ஓரோ மக்கள் மேல் உமது வல்லமை ஊற்றப்படுதகவைக்காக சோதரம். ஒரு தெய்வீக கிருபை இறங்குதகவைக்காக சோதரம். யாரெல்லாம் தெய்வீ போல் வீடுகளுக்குள்ளாயிருந்து ஜபிக்கிறதோ அந்த மக்கள் மேல் ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கி வரப்படட்டும். தேவ வல்லமை இறங்கி வரப்படட்டும். எல்லா எதிர்கள் மறையப்படட்டும். எல்லா கவலைகள் மறையப்படட்டும். எல்லா கண்ணீரான சூழ்நிலைகள் மறையப்படட்டும். ஒரு விடுதல் உண்டாக கிருபை செய்யும். ஒரு வெற்றி உண்டாக கிருபை செய்யும். நீரே பரிசுத்தராய் கூட இரு. உமது பிரசன்னம் எல்லா மக்கள் மேலும் இறங்குதகவைக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளுகளில் அப்பா அநேக மக்கள் டெஸ்டுகள் எழுதப்படும் போது அந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு நிரப்பும். அநேக
அநேக மக்கள் இந்த நாடுகளில் படிக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகள் படிக்கும் போதே ஞானத்தை கொண்டு நிரப்பும், கிருபைகளால் நிரப்பும், தேசத்தில் ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் அப்பா தெய்வமே ஒரு விடுதல் உள்ள குடும்பங்களாய் மாற்றப்பட நீர் கிருபை செய்ய. வேலைகளுக்காக ஜெபிக்கிற மக்கள் உண்டு. வேறு வாய்ப்புகளை நீர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் அப்பா கட பிரச்சனையோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்குது அநேகாயிரம் மக்கள் உண்டு. கட பிரச்சனைகளை மாற்றி நீர் விடுவிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு விடுதல் உள்ள மக்களாய் மாற்றப்பட கிருபை செய்யும். கட பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் விட்டு மாறப்பட ஒரு விடுதல் உண்டாகப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாடுகளில் அநேக மக்கள் அநேக தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிறேன். அபிஷேகத்தின் வல்லமையால் நிரப்பு, தெய்வீக கிருபைகளால் நிரப்பு, தெய்வீக சக்தியால் நிரப்பி, பரிசுத்த ஆவியால் நிரப்பி நீர் வழி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். எல்லா மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேசத்தில் உயர்ந்து வரப்படட்டும். தெய்வ பாதுகாப்பு உண்டாகப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் தன் பிதாவே, ஆமென்.